தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாமா? அது சொல்லி பார்க்க போறோம். வானிலையை முழுமையா கேளுங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி இது அடுத்த 2 தினங்களில் இலங்கை கடற்கரையை நோக்கி மெதுவாக நகரக்கூடும். ஓரிரு இடங்களில் இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான 3ஆம் தேதியன்று வருகின்ற 23ஆம் தேதியில் தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் உள் தமிழக மாவட்டங்களிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையானது 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 22 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு எதுவும் இல்லை. வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. குறைந்தபட்ச வெப்பநிலையானது நாமக்கல் மாவட்டத்தில் 16 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. எந்த மாவட்டத்தில் முதலாவது கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது சொல்ல பார்க்க போறோம். கடலோரம் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதன் பிறகு புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல தென் தமிழக மாவட்டத்தில் சிவகங்கை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை, தென்காசி மாவட்டத்தில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. போல தென் தமிழக மாவட்டத்தில் சிவகங்கை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை, தென்காசி மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல டெல்டா மாவட்டத்திலும் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையா இருங்க. அதே போல கடல் ஒட்டிய மாவட்டத்தில் ஒரு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. வருகின்ற 21ஆம் தேதி முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, விருதுநகர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தீவிரமடைய வாய்ப்புள்ளது வருகின்ற நாட்களில். ஆகவே தொடர் கனமழையானது எதிர்பாருங்க. இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் தெரிவித்த ஷேர் செய்யுங்கள். அந்தமான் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள்